வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மினா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 25ஆம் 31ஆம் வரை எப்படி இருக்க போகுது. கடகராசி. கடகராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவின் பார்வை இருக்கிறனால ஒரு பெரிய புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க. ஒரு பெரிய முன்னேற்றத்திற்கான விஷயத்துக்காக நிறைய போராடுறது, மற்றபடி வேலை இல்லாதவர்கள் வேலை தேடி வருவதற்கான வாய்ப்புகள், வேலை சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ஆர்டர் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2ஆம் அதிபதிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது குடும்பத்துக்காக பெருசாக செலவு பண்ணுவீங்க. குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள், குடும்பத்திற்காகவும் அதாவது கொஞ்சம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது, குடும்பத்தை நினச்சி உட்காந்து ஏதாச்சும் பண்ணி நம்ம குடும்பத்தை பெரிய அளவில் கொண்டு வரணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். 3ஆம் அதிபதி. 3ஆம் அதிபதிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் இருக்குங்க. வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள், புதிய கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரும் பணம் வருவது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அந்த ஒப்பந்தங்களுக்காக சில விஷயங்களுக்கு அப்படி இப்படி செலவுப்படுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். 4ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்பொழுது வீடுகள், சொத்துக்கள், இந்த மாதிரி விஷயங்கள், பராமரிப்பு வேலைகள், வண்டி வாகனங்கள், செலவுகள் இதெல்லாம் வந்து அப்படி இப்படி இருக்க தான் செய்யும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து அப்படி இப்படி பண்ணி தான் ஆகணும். ரொம்ப அதிகமான இல்லை, அப்படிலாம் ரொம்ப பெருசாக இருக்காது, கொஞ்சம் அப்படி இருக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் செலவு பண்ணுறது. சின்ன எலக்ட்ரிக்கல் வேலை, ஒரு வண்டி வேலை, இந்த மாதிரி வேலை, சின்ன வேலைகள் வருவதற்கான நிறைய இருக்குது. அதுக்காக செலவு பண்ணுவீங்க. தாயாருக்காக செலவு பண்ணுறதும் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் பட முடியாது. மற்றபடி வந்து 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்குது. 5, 10 தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் செவ்வாய் ராகு வந்து 5ஆம் இடத்துல வந்து 5ஆம் அதிபதியாக வந்து 10ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் பேராசையினால் நமக்கு ஒரு விரோதம் ஏற்படுறது, ஒரு டென்ஷன் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் வந்து இப்போ வந்து செவ்வாய் ராகு வந்து ரொம்ப நியரஸ்ட் டிகிரியில் இருக்கும்போது அந்த எமோஷன்ஸோட லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம கோபத்தால் எடுக்கிற சில முடிவுகள்லாம் வந்து நம்மளை டென்ஷன் படுத்தும். குழந்தைங்க வந்து ரொம்ப டென்ஷன் படுத்தி நம்மளை வந்து அலுவலப்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இதெல்லாம் வந்து ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ் தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து 6ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கு உங்களுக்கு நிறைய ஒரு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அப்பானால் அதே வேலை செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலையில் வந்து வேறு இடத்துக்கு போய் மாற்றங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுறதுக்கான நிறைய இருக்குது. அதனால் வந்து அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வந்து 27ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் அப்பா பிடிவாதமாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்கள வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களாம் வந்து ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக அடுத்து எதிர்பார்க்கலாங்க. 7ஆம் அதிபதியில் வந்து கொஞ்சம் சனி வக்கரமாக இருக்கிறது வந்து மனைவி கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. சில நேரங்களில் வந்து நமக்கு ரொம்ப என்ன இப்படிலாம் இருக்கிறாங்க, நம்ம என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்கிற எண்ணங்கள் நமக்கு வந்து போகும். ஏன்னா வந்து சனி வந்து வக்கரமாக இருக்கும்போது நம்ம என்ன சொன்னாலும் அவங்க செய்கிறதே தான் செஞ்சுட்டு வருவாங்க. என்னடா இது இப்படி இருக்குங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். அது ஒன்றும் பண்ணும்போது 8ஆம் அதிபதியான சனி வக்கரமாக கொஞ்சம் நெகட்டிவிட்டி கம்மியாகும். அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதே நேரத்தில் 9ல் வந்து குரு இருக்குது. 9ல் குரு இருக்கிறது நல்ல விஷயம் தான். உங்கள் ராசிக்கு வந்து குருவின் பார்வை இருக்கும்போது புத்துணர்ச்சி, புது தெம்போட எல்லா விஷயமும் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். 27ஆம் தேதியிலேருந்து குரு வக்கரமாகும்போது கொஞ்சம் அப்பா வந்து பிடிவாதம் பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். தொழில் ரீதியான விஷயம் கவனம் தேவை. ஏன்னா வந்து 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து ஆட்சி படத்தோடு இருக்கும்போது உல்லாசம் சார்ந்த விஷயங்களில் கவனம் சிதறி போவீங்க. அதனால் ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 11ஆம் அதிபதியான செவ்வாய் 12ல் இருக்கும்போது நிறைய செலவுகள் இருக்கும். இந்த சின்ன செலவுகள் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் என்னடாதுன்ற மாதிரி லெவலில் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து ஈஸ்வரன் கோயிலில் இருக்க அம்மன். சொர்ணாம்பிகை, பாலாம்பிகை, இந்த மாதிரி அம்மன் இருப்பாங்க. இந்த பக்கம் லிங்கம் இருக்கும். அந்த மாதிரி அம்மனை வந்து சாண்டிங் பண்ணி மனதார பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.